ஆனால் ஒரு 10 பேரை அங்க கொண்டு நிறுத்தாம நான் இறங்க மாட்டேன். எனக்கு அடுத்து வர தலைமுறையில் என்னை விட சிறந்த 4 நடிகர்களையாவது உங்களுக்கு அடையாளம் காட்டி விட்டுத்தான் நான் செல்வேன். தமிழ் அந்த களத்தில் நான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த பாடம் எனக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளத்திலும் ஆந்திரத்திலும் கிடைத்திருக்கிறது. என்னை தோளில் தூக்கி பிடித்து அந்த ஒரு சின்ன பையன் பாட்டு பாடிட்டு அந்த அந்த வயசுல இருந்து என்ன தோல்ல இருந்து இறக்கவே இல்லை. வெயிட் கூடிடுச்சுங்க, வேண்டாம் சுமக்காதீங்கன்னா இன்னும் 4 பேர் வரோம், நீங்க அங்கே இருங்கன்னு என்ன தூக்கி வச்சிருக்கீங்க. அது எனக்கு தெரியுது. நான் கொஞ்சம் இறங்கி அடுத்த நடிகை அதான் வருவான், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்குவோம். நானே மேல உட்காந்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். ஏன்னா ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு, எவரெஸ்ட் மலை ஏறிட்டா அது உச்சியை பிடிச்சிட்டு தொங்க கூடாது, இறங்கிடணும். அது ஒரு சாதனை. ஓகே, அடுத்த இடம் இவ்வளவுதான் இருக்கும் பீக்குன்னு சொல்ற இடத்துல. அதுல அடுத்து வர்ற 100 பேருக்கு இடம் கிடையாது. இறங்கு, நான் இறங்க தயார். ஆனால் ஒரு 10 பேரை அங்க கொண்டு நிறுத்தாம நான் இறங்க மாட்டேன். எனக்கு அடுத்து வர தலைமுறையில் என்னை விட சிறந்த 4 நடிகர்களையாவது உங்களுக்கு அடையாளம் காட்டி விட்டுத்தான் நான் செல்வேன். இது என்னை அடையாளம் கொண்ட 4 வயசுல இருந்து 18 வயசு வரலும் என்னை அடையாளம் காட்டிக்கொண்டே இருந்த என் குருமார்களுக்கு நாம் தரும் குரு தட்சணை. அதுக்கெல்லாம் காசு கொடுத்து டியூஷன் பண்ண முடியும். இது என்ன இன்ஜினியரிங் காலேஜா? இது கலை. இதை மதிக்கிறவனுக்கு காசு வந்து குவியும், மதிக்காதவனுக்கு குவியும். ஆனால் அதை விட பெரிய சேஃப்டி ஒரு ஆஸ்பத்திரி. நாம் துவண்டால் என்னை தூக்கி பிடிக்க நர்சஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே கேரளாவில் நர்சஸ் ஜாஸ்தி. கேரளாவில் இருந்துதான் நர்ஸே எடுப்பாங்க மற்ற ஆஸ்பத்திரி. எனக்கும் அந்த மாதிரி என் கலைக்கும் நர்சிங் ஸ்டார்டட் ஹியர்.